ஜூன் 4ஆம் தேதி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தேர்தல் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட மக்களவை தேர்தல் நடந்து முடிய இருக்கு. இந்த நேரத்தில் ராமரை கையில் எடுத்தார்கள். இப்போ கடைசியா விவேகானந்தருக்கு வந்து நின்றுருக்காங்க. விவேகானந்தருக்கு வர வேண்டிய அவசியம், திடீர்னு பார்த்தா காந்தியை அவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்லாம் பேசினாங்க. நமக்கு காந்தியை தெரியாதா? விவேகானந்தர் பாறையில் வந்து உட்கார்ந்து தியானம் செய்ய இருக்கக்கூடிய பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட சக்தி. இது எல்லாவற்றிற்கும் எங்கே சேரக்கூடிய புள்ளியாக எது இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல், மக்களவை தேர்தலினுடைய இறுதி கட்டம் நடக்க இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் வழக்கத்திற்கு மாறாக யாருமே சந்திக்காத அளவிற்கு ஒரு பொய்யை சொல்லி வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி சொந்த நாட்டு மக்களையே பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் செய்து முடித்த திரு நரேந்திர மோடி அவர்கள் கடைசியாக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கு மே 30ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். எந்த தமிழ்நாட்டுக்கு? எந்த தமிழ்நாட்டில் தான் பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவி இருக்குன்னு சொன்னாரோ, ஒருவேளை வர்றதே அதை தேடுறதுக்கு தான் வராரான்னு நமக்கு தெரியல. அப்படி தமிழர்களை கொச்சைப்படுத்திய மோடி, அதே நேரத்தில் தமிழர்களை போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து கேவலப்படுத்தினாங்க, கொச்சப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து வட இந்தியாவின் மீது மிகப்பெரிய வெறுப்பை உமிழ்கிறார்கள்னு சொல்லி தென்னிந்திய மக்களுக்கும் வட இந்திய மக்களுக்கும் பிரச்சனை தூண்டிவிட்ட திரு மோடி இப்போது தமிழ்நாட்டுக்கு வருகிறார். இப்போ நமக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி என்ன அப்படி இருக்குன்னா, விவேகானந்தர் பாறையில் வந்து 3 நாட்கள் தியானம் செய்ய போகிறேன், ஒரு 45 மணி நேரங்கள் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் இங்கே வர்றதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. காந்தி படம் ரிலீஸ் ஆனதுனால தான் எல்லாத்துக்கும் காந்தியை தெரியும், அதுக்கு முன்னாடிலாம் காந்தியை யாருக்கு தெரியாதுங்க. இப்போ பேசுகிற நான், கேட்குற நீங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள், இவங்களுக்கெல்லாம் காந்தியை தெரியாது. இன்னும் சொல்லணுன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு காந்தியை தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்ஸை காந்தி அவ்வளவு கேவலமாக இது ஒரு இயக்கமே இல்லை, தடை செய்யணுன்ற அளவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி காந்தி புரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் ஆர்எஸ்எஸ்ல இருக்க யாருக்கும் காந்தியை தெரியாது. இப்போ 1982 காந்தி படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி காந்தி என்ற ஒருவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாதா அப்படின்றதே ரொம்ப கொச்சையான, அபத்தமான, தவறான, வரலாற்றுக்கு புறம்பான ஒரு வாதம், அப்பட்டமான பொய். இப்போ டக்குன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், ஏம்மா மோடி என்ன எல்லாம் உண்மையாக பேசுகிறாரு, இந்த ஒரு பொய்யை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு. அவர் எல்லாமே பொய் தான் பேசுவார். ஆனால் உலகமே அறிந்த ஒரு தலைவரை, உலகமே அறிந்த ஒரு இந்தியரை, உலகமே அறிந்த ஒரு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒருவரை ரொம்ப கூச்சமே இல்லாமல் காந்தின்னு ஒரு படம் வந்ததுனால தான் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன? அப்போ உலகத்திற்கு காந்தி எப்போ தெரியுன்றதை நம்ம பட்டியலிடணும் இல்லையா? அது நம்மளுடைய வரலாற்று கடமை. ஏன் அது நம்முடைய வரலாற்று கடமை? குறிப்பாக திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், முற்போக்காளர்கள், நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய, ஃபாசிசத்தை எதிர்க்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடியவர்களுடைய கடமை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ காந்தியை உலக நாடுகள் எல்லாம் எப்படி பார்த்ததுன்னு கேட்டால், டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய், அது அவரை மோடிக்கு தெரிஞ்சிருக்குமா நமக்கு தெரியல, பிரதமருக்கு அவரை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், 1909 காலகட்டங்கள்லேருந்தே காந்தியோடு பழகியவர். கடித போக்குவரத்துகள்லாம் நடக்குது. அந்த டால்ஸ்டாய் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் அஹிம்சை என்ற ஒரு உணர்வை காந்தியிடம்தான் நான் பெற்றுக்கொள்கிறேன், காந்தியிடம் அதை நான் பெற்றுக்கொள்வதில் அவரை நான் ஒரு ஆசிரியராக நினைக்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பின் 3 முறை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்த நாதுராம் கோட்சே, விநாயக் நாத்துராம் கோட்சே அவர்களால் சுட்டு கொல்லப்பட்ட காந்தியாருக்கு 52 நாடுகள் துக்கம் அனுசரித்தன. இப்போ செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தி வந்து கொரோனா வந்து செத்து போயிட்டாருன்னு கூட வரலாற்றை எழுதுவதற்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி கூட்டம் தயாராக இருக்குது. அப்போ மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி, ஆர்எஸ்எஸ் பார்ப்பனரால் சுட்டு கொல்லப்பட்டார் காந்தி. காந்தி யாரு? காந்தியை சுட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு கோவம்? காந்தி இந்து தானே. இன்னும் சொல்லப்போனால் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட ஹிந்து, சாதாரண ஹிந்து கிடையாது.
தீண்டாமை இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கணும்னு சொன்னவர் காந்தி. அப்ப எல்லா வகையில பார்த்தாலும் ஒரு ஹிந்து காந்தியை ஏன் ஹிந்து பார்ப்பனர் கோட்சே சுட்டு கொன்றார்? அப்ப நீங்க கொன்ற பிறகு அவருக்கு துக்கம் அனுசரித்தது 52 நாடுகள்னு சொன்னா இந்தியாவை தாண்டி உலகளவில் காந்தியை தெரிந்து வைத்திருந்தார்கள். இதெல்லாம் தாண்டி உப்பு சத்தியாகிரகம்னு ஒன்று நடந்துச்சு. அது நிச்சயமாக சாவர்கர் கூட்டத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் இங்கே சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ தான் உங்களுடைய தலைவர், பிஜேபியின் மோடியின் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு இருந்தார். ரொம்ப சின்சியராக உட்காந்து அடிஷ்னல் சீட் வாங்கி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ உங்களுக்கு சாவர்கரை தெரியும், காந்தியை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி நடத்தின உடனே இதை பார்த்து இவ்வளவு தூரமாக ஒரு சுதந்திர போராட்ட வேட்கையில் ஒருத்தர் இருக்காரான்னு 1932 அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற டைம் பத்திரிகை அட்டை படத்தில் காந்தியோட ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணாங்க அந்த பேப்பரை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, காந்தியை உலகத்திற்கு அவ்வளவு பரவலாக தெரிந்த ஒரு காந்தியை தான் ஆர்எஸ்எஸ் சுட்டு கொன்றது. இங்கே தான் ஏன் காந்தியை தெரியாது அப்படின்னு மோடி சொல்லுகிற போது நம்ம பேசணும்னு கேட்டால், தந்தை பெரியார் அவர்கள் எல்லாவற்றையுமே காலத்தின் கண்ணாடியில் முன்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷனரியாக பெரியார் சொன்னார், இந்த தேசத்துக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும். எந்த பெரியார்? காந்தியை பல கட்டங்களில் எதிர்த்து நின்ற பெரியார், காந்தியுடைய ஜாதிய வர்ணாசிரம சிந்தனைக்கு எதிராக நின்ற பெரியார், காந்தி வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கலான்னு சொல்கிறாரு, அப்படிலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன பெரியார், இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் போராடினப்ப ஒரு காந்தியுடைய உயிரை விட கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் தான் முக்கியம்னு சொன்ன பெரியார், காந்தி செத்த பிறகு காந்தி தேசம்னு ஏன் பேர் வைக்க சொன்னார் தெரியுமா? இருக்கும்போது இருந்த காந்தி வேறு, இறந்தபோது இருந்த காந்தி வேறு. இறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்தான் காந்தி சொல்கிறாரு, கோவிலுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ண தேவை கிடையாது, ராமும் ரஹீமும் ஒன்று தான், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இங்கே ஒன்றா இருக்கணும் என்று தொடர்ந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த சகோதரத்துவத்தை காந்தி வலியுறுத்தினார். இந்தியா என்பது பன்முகத்தன்மையோடு இருக்கணுன்றதை காந்தி விரும்பினார். சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு காந்தி நினச்சாரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஆர்எஸ்எஸ் என்பது கொடூரமான இயக்கம் அப்படின்றதை காந்தி வெளிப்படுத்தினார். இந்தியாவே மகாத்மா என்று அன்றைக்கு கொண்டாடிய ஒரு காந்தி, இந்திய சுதந்திரத்திற்கே இவர்தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் காந்தி, அகிம்சை முறையினாலே காந்தி தான் அப்படின்னு பெயர் பெற்ற ஒருத்தர் அன்றைக்கு தேதியில் இந்தியாவினுடைய முகமாக காந்தி இருந்தார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தியாவின் முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எங்கள் அமைப்பை பற்றி கண்டுபிடிச்சிட்டாரே, ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவாவை பற்றி தெரிஞ்சிருச்சே, ஆர்எஸ்எஸ்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி தெரிஞ்சிருச்சே, ஆர்எஸ்எஸ்னுடைய பார்ப்பன பணியாத்தன்மை தெரிஞ்சிருச்சே, ஆர்எஸ்எஸ் என்பது பார்ப்பனர்களுக்காக தான் இயங்குதுன்றது காந்திக்கு தெரிஞ்ச உடனே இந்த காந்தியை விட்டு வைக்கக்கூடாது, சுட்டு கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய பார்ப்பனர் நாதுராம் கோட்சே சுட்டுக்கொள்கிறார். இப்போ தான் நம்முடைய ஐயா தந்தை பெரியார் ஏன் காந்தி தேசம்னு பேர் வைக்க சொன்னாருன்னா, எத்தனையோ விமர்சனங்கள் மீது காந்தி மீது இருந்தது. ஐயாவுக்கும் காந்திக்கும் நேரடியான வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெரியாருடைய தொலைநோக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இன்றைக்கு காந்தி சிலையை நம்ம ஒரு குழந்தைகிட்ட காட்டுறோம், அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்றைக்கே சொல்கிறாங்க 82 காந்தி படம் வரலன்னா காந்தியை தெரிஞ்சிருக்காதுன்னு. அப்போ எவ்வளவு தொலைநோக்கோடு பெரியார் சொல்கிறாருன்னா, காந்தி சிலையை பார்த்து ஒருவர் கேட்கிற போது நம்ம சொல்லுவோம்ல, காந்தியை சுட்டு கொண்டது யார் தெரியுமா? யாருமா அந்த தாத்தா, எப்படிமா செத்து போனாருன்னு கேட்டால், அவர் கொரோனாவில் சாகலப்பா, காய்ச்சல் வந்து சாகலப்பா, நோய் வந்து சாகலப்பா, ஆர்எஸ்எஸ் என்ற எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாத, இருக்க தகுதியற்ற ஒரு 3% நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த நாட்டையும் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய, பல கலவரங்களுக்கு துணை நிற்கக்கூடிய, இந்தியாவினுடைய முதல் படுகொலை, முதல் தீவிரவாத தாக்குதலாக காந்தி என்ற நபரை, காந்தி என்ற இந்தியர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரை, அகிம்சையை பேசியவரை, வன்முறையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரை வன்முறையால் சுட்டு கொன்ற இயக்கத்தின் நபர்தான் நாதுராம் கோட்சே. அந்த இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ். இப்படி இத்தனை வரலாறுகளை இந்த மண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்று பெரியார் மிகப்பெரிய அளவில் யோசித்தார். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் காந்தியை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. காந்தியை தெரிஞ்சிட்டா நாதுராம் கோட்சேவை தெரிஞ்சிருமே, நாதுராம் கோட்சேவை தெரிஞ்சிட்டா சாவர்கரோட பிளான் தெரிஞ்சிருமே.
சாவர்கரை தெரிஞ்சுட்டா சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது தெரிஞ்சிருமே. நம்ம வீர் சவார்கர்னு அவரே பேர் வச்சுக்கிட்டாரு, அது வெளியே தெரிஞ்சிருமே. இவர்களுடைய தன்மை, இவர்களுடைய அழிவு வேலைகள், இவர்களுடைய இந்துத்துவ சிந்தனை வெளியே தெரிஞ்சிருன்றது மோடிக்கு பதற்றம். எல்லாம் சரி, இதெல்லாம் பேசிட்டு எதுக்கியா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கு வரல, விவேகானந்தர் பாறைக்கு வராரு. ஏன் விவேகானந்தர் பாறைக்கு வராரு? ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் கொல்கட்டாலையும் நடக்குது, விவேகானந்தர் பிறந்த இடத்தில் நடக்குது. அப்போ ஓட்டை வாங்குவதற்காக மோடி வராரா? இப்போ நம்ம மோடிக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. எந்த அயோத்தியை காரணமாக காட்டி 10 வருஷம் இல்லை, பல ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வட இந்தியாவில் கலவரத்தை தூண்டி ஒற்றை ராமர் கோவிலை உங்கள் அடையாளமாக காட்டினீங்களோ, அந்த ராமர் கோவில் அமைஞ்சிருக்க இடத்திலேயே பிஜேபி எதிர்ப்பு அலை, மோடி அலை வீச தொடங்கிருச்சு. அப்போ அவ்வளோ கோடி ரூபாயில் கட்டின ராமர் கை கொடுக்கல, கடைசிக்கு விவேகானந்தராவது கை கொடுப்பாருன்னு நினைக்கிறாரு. விவேகானந்தர் செய்த பார்ப்பனிய தன்மைகளெல்லாம் நம்ம தனியாக பேசணும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு என்ன வேலையாக இருக்குன்னா, விவேகானந்தரை பார்க்கக்கூடிய மோடி ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். அவருடைய 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம், ஒரு கடல், அந்த மாதிரி ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் தேர்ந்தெடுப்பார். அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரியில். வரீங்க, சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை, அந்த பாதுகாப்பெல்லாம் நல்லா கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேள்வினா, ஷூட்டிங் 45 மணி நேரம் நடக்கும். 45 மணி நேரம் நடந்து முடியறதுக்குள்ளே அங்கே தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். 30ஆம் தேதியிலேருந்தே டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல, எந்த வகையிலும் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது, எந்த மதத்தை பற்றியும் பேசக்கூடாது, எந்த அமைப்பை பற்றியும் பேசக்கூடாது, தனி மனித தாக்குதல் நடத்தக்கூடாது, தனிப்பட்ட மனிதரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு இவ்வளவு வியாக்கியானங்களை வைத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் 7 கட்ட தேர்தலிலும் தூங்கி கொண்டு தான் இருந்தார்கள். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது நாம் எவ்வளவு கவனமாக மற்றவர்கள்ட்ட இருக்கணுமோ இல்லையோ, தேர்தல் ஆணையத்திடமும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. ராமர் மோடிக்கு கை கொடுக்கல, யாருக்கும் கை கொடுக்க மாட்டார்னு வச்சுப்போம், மோடிக்கு ராமர் கை கொடுக்கல, விவேகானந்தரும் கை கொடுப்பதற்கான வழி இல்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை. எனவே ஜூன் 4ஆம் தேதி இந்த பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த நாளை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம். காந்தி யாருக்கானவராக இறக்கும்போது இருந்தார், விவேகானந்தர் யாருக்கானதாக இருந்ததால் இன்றைக்கு மோடி அவரை தேடி வருகிறார் என்ற அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள். தேர்தலோடு நம்முடைய கடமை முடியவில்லை, இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நம்முடைய வேலை இருக்கிறது. தொடர்ந்து செய்வோம். நன்றி. சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.